5.4ல கொஷின் நம்பர் 9 சரிங்களா. கொஷின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 in the expansion of 3 minus 4x plus x square divided by e power 2x சரிங்களா. ஸோ இந்த எக்ஸ்பென்ஷனோட எக்ஸ் பவர் ஃபோர்த் டைம் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4நாலும் ஃபோர்த் டைம் ஆஃப் எக்ஸ் பவர் 4நாலும் சேம் தான் சரிங்களா. இப்போ கிவன் எக்ஸ்பென்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ 3 minus 4x plus x square divided by e power 2x சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் வந்து நியூமினேட்டர் கொண்டு வாங்க. இப்போ டிவைடர் டைம் நியூமினேட்டருக்கு வந்துச்சுன்னா பவர் வந்து நெகட்டிவாக மாறும். இப்போ 3 minus 4x plus x square into e power minus 2x சரிங்களா. இப்போ e power இங்கே minus 2x இருக்குது. இப்போ e power minus 2x ஓட எக்ஸ்பென்ஷன் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ e power minus xக்கு என்ன ஃபார்முலானா 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial plus etc. e power minus x ஓட எக்ஸ்பென்ஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் ஒரு e power minus xனால 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial வரும். ஸோ இப்போ இங்கே e power minus xன்றது தான் x வரும். அப்போ இங்கே வந்து 2xன்றதுனால இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் 2x வரும். இப்போ ஈக்குவல் டு 3 minus 4x plus x square into என்ன வரும்னா 1 minus இங்கே வந்து 2x இருக்கிறதுனால இப்போ 2x by 1 factorial plus 2x the whole square divided by 2 factorial plus minus 2x whole cube divided by 3 factorial. ஸோ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா plus 2x whole power 4 by 4 factorial minus etc. வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 கேட்குறதுனால இங்கே ஃபோர்த் டைம் x power 4 வரைக்கும் டைம் எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் இப்போ ஈக்குவல் டு 3 minus 4x plus x square into 1 minus 2x by 1 factor value 1 plus இப்போ 2x the whole square na 4x square divided by 2 factor value 2 minus 2x the whole cube na 8x cube divided by 3 factor value 6 அடுத்து plus 2 power 4 value 16 x power 4 divided by 4 factor value 4 into 3 12 2 are 24 சரிங்களா. அடுத்து மைனஸ் எக்ஸெட்ரான்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் பவர் 4 டைம் தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் இங்கே எக்ஸ் பவர் 4th டைம் வரைக்கும் நீங்கள் டைம் எழுதுனா போதும். எக்ஸ் பவர் 5th டைம் தேவையில்லை நமக்கு சரியா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ 3 minus 4x plus x square into 1 minus 2x plus இந்த ரெண்டு டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2x square வருங்க. இப்போ 2x square மைனஸ் இந்த 8யும் 6யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2ஆல் கேன்சல் பண்ணால் 4x cube டிவைட் பை 3 ப்ளஸ் இந்த 16யும் 24யும் 4ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 4x cube டிவைட் பை 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 6 8ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 8ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2x cube இங்கே 3 2x cube டிவைட் பை 3 மைனஸ் எக்ஸெட்ரான்னு வரும் சரிங்களா. ஓகே, அவங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 கேட்குறாங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4ன்னா ஆக்சுவலாக இந்த ரெண்டு டைமையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ் பவர் 4 டைம் கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும் சரிங்களா. அப்போ இது கான்ஸ்டன்ட் டைம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டைம் எடுத்து இங்கே இருக்கிற எக்ஸ் பவர் 4 ஆக்சுவலாக இது எக்ஸ் பவர் 4 இந்த கான்ஸ்டன்ட் டைம் எடுத்து x power 4 டைம் கூட மல்டிபிள் பண்ணால் தான் நம்ம x power 4 டைம் கிடைக்கும். இந்த x டைமையும் இந்த x cube டைமையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து x power 4 டைம் கிடைக்கும். இந்த x ஸ்கொயரையும் இந்த x ஸ்கொயர் டைம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு x power 4 கிடைக்கும் சரிங்களா. அப்போ அவங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 மட்டும் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் x power 4ஓட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து நம்ம எழுதணும். அப்போ இப்போ டைரெக்டாக நமக்கு பார்த்தாவே தெரியும். அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் வந்து x power 4ங்கிற டைம் கூட மல்டிபிள் பண்ணால் தான் x power 4 டைம் கிடைக்கும்.
இந்த எக்ஸ் டைம் எடுத்து எக்ஸ் கியூப்ங்கிற டைம் கூட மல்டிபிள் பண்ணால் தான் எக்ஸ் பவர் 4 டைம் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் தான் எக்ஸ் பவர் 4 டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ மற்ற டைம் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 கிடைக்காது, வேறு டைம் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதை மட்டும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு போதும். இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு, அப்போ கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா போதும். அப்போ 3 × 2/3 3 × 2/3. ஸோ அடுத்தது -4 × இங்கே இந்த எக்ஸ் டைம் எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணால் இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து -4/3. ஸோ அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டைம் பார்த்தீங்கன்னா +1 1 ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 2, அப்போ 1 × 2 சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு, இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 2 -× ப்ளஸ் 16/3 ப்ளஸ் 1 × 2னா 2, அப்போ 4 + 16/3 இப்போ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள் 12 + 16/3 அப்போ ஈக்குவல் டு 28/3. இப்போ therefore coefficient of x power 4 equal to, coefficient of x power 4 equal to 28/3 சரிங்களா. இப்போ புரியுதா? இப்போ coefficient of x power 4 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ coefficient of x power 4 பார்த்தீங்கன்னா 28/3 கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 இந்த எக்ஸ்பென்ஷன், இந்த எக்ஸ்பென்ஷனோட எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு e பவர் 2x வந்து e பவர் -2xன்னு எழுதிக்கலாம், 1/e பவர் 2x. அதுக்கப்புறம் e பவர் -xோட எக்ஸ்பென்ஷன் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எழுதிட்டு இந்த 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டையும் எக்ஸ் பவர் 4 டைம் மல்டிபிள் பண்ணால் தான் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். எக்ஸ் டைம் எக்ஸ் கியூப் டைம் மல்டிபிள் பண்ணால் தான் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் தான் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28/3 வரும் சரிங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity 1/2n minus 1 into 1/9 power n minus 1 plus 1/9 power 2n minus 1 சரிங்களா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கலாம். இப்போ given that வேல்யூ எழுதிக்கலாம். இப்போ given that வேல்யூ பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity 1/2n minus 1 1/9 power n minus 1 plus 1/9 power 2n minus 1 சரிங்களா. இப்போ சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity 1/2n minus 1. ஸோ நம்ம இங்கே இந்த ப்ரூஃப்காக இந்த டைம் மட்டும் என்ன பண்ணுறோம்னா 9ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ 9ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணால் அப்போ 9/, ஸோ இங்கே வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 9 பவர் n minus 1 இன்ட்டு 9 வரும். இப்போ பேஸ் வந்து சேமாக இருக்கணும், பவர் ஆட் பண்ணிவிட்டா இங்கே வந்து 9 பவர் n மட்டும் கிடைக்கும் சரிங்களா. இப்போ 1/9 பவர் n minus 1 இருக்குது. இப்போ 9ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிங்கன்னா 9 பவர் n minus 1 இன்ட்டு 9 சரிங்களா. இப்போ 9/, இங்கே பவரில் 1 இருக்கிறதா மீனிங். இப்போ பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 9 பவர் n minus 1 + 1 + 1 -1 கேன்சல் ஆச்சுன்னா 9/9 பவர் n சரிங்களா. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம் 9/9 பவர் n ப்ளஸ், ஸோ அதேமாதிரி இந்த டைமையும் 9ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 9ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ 9/, இங்கே 9 பவர் 2n கிடைக்கும் சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு, ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் 9 காமனாக இருக்குது. அப்போ 9 வந்து வெளியே எடுத்துடலாம், சம்மேஷன் விட்டு வெளியே எடுத்துருங்க. இப்போ 9 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity 1/2n minus 1 1/2n minus 1 into 1/9 power n plus 1/9 power 2n சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு 9 இன்ட்டு, ஸோ இப்போ என்னக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ என்னக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1லேருந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ என்னக்கு வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா இங்கே 1 கொடுங்க. இப்போ 2 - 1 1 தான். இப்போ 1/1க்கு வேல்யூ 1 தான். அப்போ இங்கே 1 கொடுத்தீங்கன்னா 1/9 ப்ளஸ் இங்கே 1 கொடுத்தீங்கன்னா 1/9². ஸோ அடுத்தது சம்மேஷனாகவே ஆட் பண்ணிப்போம். அடுத்து என்னக்கு 2 கொடுங்க. இப்போ 2 கொடுத்தீங்கன்னா 2 2 சார் 4 4 - 1 3, அப்போ 1/3. இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 1/9² ப்ளஸ் இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 2 2 சார் 4, அப்போ 1/9 பவர் 4. அடுத்தது ப்ளஸ், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன கொடுக்கணும் 3 கொடுக்கணும். அப்போ 3 2 சார் 6, அப்போ 6 - 1 5, அப்போ 1/5. அப்போ 3 கொடுத்தீங்கன்னா 1/9³
ப்ளஸ் 1/3 கொடுத்தீங்கன்னா 2 3 சார் 6 9 பவர் 6 சரிங்களா. ஸோ அடுத்தது ப்ளஸ் அடுத்து 4 கொடுங்க 4 2 சார் 8 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 அப்போ 1/7 இப்போ 4 கொடுத்தா 1/9 பவர் 4 ப்ளஸ் 4 2 சார் 8 1/9 பவர் 8 வரும் சரிங்களா ப்ளஸ் எக்ஸட்ரா. ஸோ அடுத்த டைம் இப்போ ஈக்குவல் டு 9 இன்ட்டு ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதில் பாருங்கள் இந்த ஆட் டைம் மட்டும் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் சரியா. ஸோ எல்லாம் இந்த இதில் இருக்கிற ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். அடுத்து செகண்ட் டைம்லாம் செகண்டாக எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா 9 இன்ட்டு 1/9. ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1/3 உள்ள மல்டிபிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் எழுதுங்க. இப்போ ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/9 ஸ்கொயர் சரியா. அடுத்து ப்ளஸ் 1/5 இன்ட்டு 1/9 க்யூப் சரிங்களா. அடுத்து ப்ளஸ் 1/7 இன்ட்டு 1/9 பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே அடுத்து இந்த செகண்ட் டைம் எழுதிக்கலாம் சரியா. இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 1/9 ஸ்கொயர் இருக்குது. இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1/9 ஸ்கொயர் அப்போ 1/9 ஸ்கொயர். அடுத்து இதில் செகண்ட் டைம் ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/9 பவர் 4 சரிங்களா. அடுத்தது ப்ளஸ் இங்கே 1/5 இன்ட்டு 1/9 பவர் 6 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1/7 இன்ட்டு 1/9 பவர் 8 சரிங்களா. ஸோ இப்போ 9 வந்து இந்த ரெண்டு டைமுக்கும் மல்டிபிளாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட் டைம் இது இருக்கிற ஃபஸ்ட் டைமில் ஃபஸ்ட் எழுதிட்டேன் செகண்ட் டைமில் செகண்ட் எழுதிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ இந்த 9 வந்து இந்த சீரீஸுக்கு மல்டிபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 9 வந்து இந்த சீரீஸுக்கு மல்டிபிளாக தான் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த 9 வந்து இந்த ரெண்டுக்கும் செப்பரேட்டாக எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ செப்பரேட்டாக எழுதிங்கன்னா இப்போ 9 இன்ட்டு 1/9 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/9 ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 இன்ட்டு 1/9 க்யூப் ப்ளஸ் 1/7 இன்ட்டு 1/9 பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அடுத்தது இப்போ இந்த 9 வந்து இந்த டைமுக்கு மல்டிபிள் எழுதுனா இப்போ 9 இன்ட்டு 1/9 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/9 பவர் 4 ப்ளஸ் 1/5 இன்ட்டு 1/9 பவர் 6 ப்ளஸ் 1/7 இன்ட்டு 1/9 பவர் 8 சரிங்களா. இப்போ இந்த 9 வந்து இந்த சீரீஸுக்கு இந்த சீரீஸ் இந்த ரெண்டு சீரீஸும் செப்பரேட்டாக மல்டிபிள் எழுதிட்டேன் சரிங்களா. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1/3 காமனாக எடுத்துக்கலாம். இந்த சீரீஸில் வந்து 1/3 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவல் டு 9 இன்ட்டு 1/3 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ 1/3 காமனாக எடுத்துட்டோம்னா ஸோ இப்போ இங்கே ரெமைனிங் பார்த்தீங்கன்னா 1/3 வரும் சரிங்களா. அடுத்தது ப்ளஸ் இங்கே 1/3 காமனாக எடுத்து அங்கே 1/9 ஸ்கொயர் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வேணால் சரி ஓகே ஆக்சுவலாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் இப்போ வேணால் ஒரு ஸ்டெப் வேணும் 1/3 ஃபஸ்ட்டு காமன் வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 1/9 வந்து 1/3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. 1/9 வந்து 1/3 ஸ்கொயர். இந்த 9 ஸ்கொயரை வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு 3 இருக்குது அப்போ 1/3 ஹோல் க்யூப்னு இங்கே எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்தது ப்ளஸ் 1/5 இன்ட்டு 1/9 க்யூப். இப்போ 9 க்யூப் எப்படி எழுதிக்கலாம் 3 ஸ்கொயர் ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் 1/7 இன்ட்டு இந்த 9 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி பவரில் வந்து 4 இருக்குது ப்ளஸ் எக்ஸெட்ரா சரிங்களா. ஓகே இப்போ இந்த 9 வந்து 3யோட மல்டிப்ளை எழுதியிருக்கேன். 1/9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 9 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 3 ஸ்கொயர். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்போ 3 பவர் 4 ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது அப்போ 3 பவர் 5 இங்கே வந்துடும் சரிங்களா. 3 பவர் 5 சரி ஓகே. அடுத்தது ப்ளஸ் ஸோ இப்போ இங்கே இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 1/9 காமன் வேல்யூ எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு 1/9 காமன் வேல்யூ எடுத்துக்கலாம். இல்லைனா இது ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கலாம் 9 இன்ட்டு 1/9 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 இன்ட்டு 9 பவர் 4 ப்ளஸ் 1/5 இன்ட்டு 9 பவர் 6
plus 1 by 7 into 9 power 8 plus etc. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே 9 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா 1/3 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ 1/3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/3 இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 1/3 வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா 1/3 power 4 இருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு 1/3 காமனாக எடுத்துட்டோம்னா 1/5 into 2 3s are 6 அப்போ 3 power 5 இருக்கும். ப்ளஸ் 1/7 into 2 4s are 8 ஒரு 1/3 காமனாக எடுத்துனா இப்போ 3 power 7 இருக்கும். ப்ளஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா? இப்போ இன்ட்டு 9 இன்ட்டு சரி ஓகே. இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 1/9 காமனாக எடுத்துக்கலாம். சரியா? வெளியே ஒரு 9 இருக்குது. அப்புறம் 1/9 காமனாக எடுத்துனா டிவைடில் ஒரு 9 வந்துடும். அப்போ 1/9 ப்ளஸ் ஒரு 1/9 வெளியே எடுத்துனா இப்போ 1/3 இன்ட்டு 9 க்யூப்னு வரும். ப்ளஸ் 1/5 இன்ட்டு ஒரு 1/9 எடுத்துனா 9 power 5 வரும். ப்ளஸ் 1/7 இன்ட்டு இங்கே 9 power 7 வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 9 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 9 3 கேன்சல் பண்ணிவிட்டா இங்கே வந்து 3 வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி 9 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 3 வந்துடும். அப்போ 3 இன்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் 1/3 ப்ளஸ் ஸோ இந்த 1/3 power 4 எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 the whole cube divided by 3ன்னு எழுதிக்கலாம். 3 power 4 வந்து 3 cube into 3ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த 1/3 cube வந்து நியூமரேட்டர் கொண்டு போய் எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ டினாமினேட்டர் இருக்கிற டைம் வந்து இப்போ 1/2 into 3னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 divided by 2ன்னு எழுதலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த 1/3 power 4 வந்து ஒரு 3 அப்படியே வச்சுக்கிட்டேன். ஒரு க்யூபை வந்து நியூமரேட்டர் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து ப்ளஸ் அதேமாரி ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 5 அப்படியே வச்சுங்க. 1/5 அப்படியே இருக்கட்டும். இந்த 3 power 5 மட்டும் நியூமரேட்டரில் எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 whole power 5 divided by 5ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ப்ளஸ் எக்ஸெட்ரா. அடுத்தது இந்த 9 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ். இப்போ இந்த சீரீஸ் என்ன இருக்குது 1/9 இருக்குது இங்கே. சரிங்களா? அப்போ இன்ட்டு இங்கே கூட எழுதிக்கலாம். இன்ட்டு 1/9 ப்ளஸ் இந்த 9 க்யூப் வந்து நியூமரேட்டர் எழுதிக்கலாம். 1/9 whole cube divided by 3 ப்ளஸ் இந்த 1/9 power 5 வந்து நியூமரேட்டர் எழுதிட்டா 1/9 whole power 5 divided by 5 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு வரும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலானா இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/5. அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு வரும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா log of 1 plus x divided by 1 minus x என்ன ஃபார்முலானா 2 into x plus x cube by 3 plus x power 5/5 plus etc. சரி, இப்போ இந்த ஃபார்முலா இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டிபிள் 2 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். இப்போ 3 இன்ட்டு இப்போ இங்கே என்ன ஃபார்முலானா 1/2 இன்ட்டு log of 1 plus x. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா 1/3 இருக்குது. அப்போ 1/3 divided by 1 minus x 1 minus 1/3. சரிங்களா? அடுத்தது இன்ட்டு ஸோ again அதே ஃபார்முலா தான் x plus x cube by 3 plus etc. இங்கே சேம் ஃபார்முலா தான் log of 1 plus x எக்ஸுக்கு பதில் 1/9 இருக்குது. அப்போ 1/9 divided by 1 minus 1/9. சரிங்களா? சரி ஓகே. இப்போ இந்த 2 மல்டிபிள் பண்ணால் 3/2. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 3 + 1 4/3. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 3 - 1 2/3. சரிங்களா?
அதேமாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 9 + 1 / 9 10/9 வரும். இது 9 - 1 / 9 8 - 9 வரும். ஸோ இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 3/2 மட்டும்னா இப்போ 3/2 log of. ஸோ இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3 + 1 4/3. இப்போ 4/3 டிவைட் பை இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3 - 1 / 3. 3 - 1னா 2/3. சரிங்களா? இன்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா log of இதை கிராஸ் பண்ணுங்கள். 9 + 1னா 10. இப்போ 10/9 டிவைட் பை இதை கிராஸ் பண்ண 9 - 1னா 8/9. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம்னா இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக எழுதிட்டோம். அடுத்து செகண்ட் டைம் எழுதும்போது செகண்ட் டைமுக்கு ஃபஸ்ட் டைமுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் இருக்குது. இப்போ செகண்ட் டைமுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக எழுதிட்டோம். அடுத்து ப்ளஸ் செகண்ட் டைம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக எழுதிட்டோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரும். அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக எழுதிட்டோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அதேமாரி இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக எழுதிட்டோம். அப்போ அங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது 3 எவ்வளோ மட்டும் 3/2 log of. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அடுத்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். சரிங்களா? ஓகே. இப்போ 3/2 log of இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 4/2 அடுத்து ப்ளஸ் log of இந்த 9 கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 9 கேன்சல் பண்ணிக்கிட்டோன்னா 8/9. சரி 10/8. சரிங்களா? இப்போ 3/2 ஈக்குவல் டு 3/2 log of 4/2. இந்த 4/2 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 log 2. சரிங்களா? ஓகே. log 2 ப்ளஸ் log of இந்த 10 8 கேன்சல் பண்ணோம்னா 5/4. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப். ஸோ இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிங் ஒன்று இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா log of 1 - x divided by 1 - x தான் 2 இன்ட்டுன்னு வரும். இப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே 1/2ன்னு வரும். ஸோ இப்போ இங்கே 1/2 கரெக்டாக போட்டோம். 1/2 logன்னு போட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 வரும். சரிங்களா? 1/2 இன்ட்டு log ofன்னு வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 வரும். அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 வரும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 வரும். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு 3/2 log 2 ப்ளஸ் 1/2 log 5/4. சரிங்களா? சரி ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா log a பவர் bன்னு இருந்தால் அது வந்து b log aன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? log a பவர் bன்றதா அது வந்து b log aன்னு எழுதலாம். அப்போ b log aன்றதா அது வந்து log a பவர் bன்னு எழுது. இது ரெண்டுலேயும் காமனாக 1/2 வெளியே எடுத்துக்கலாம். 1/2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 log 2 ப்ளஸ் log 5/4 வரும். சரிங்களா? 3 log 2 ப்ளஸ் log 5/4. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். b log aன்றதை அங்கே எழுதிக்கலாம். log a பவர் bன்னு எழுதிக்கலாம். இப்போ இது b log a. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 இந்த 3 கொண்டு வந்து 2ஓட பவர் எழுதிக்கலாம். இப்போ log 2 cube ப்ளஸ் log 5/4 ஈக்குவல் டு 1/2 log 2 கியூபுக்கு 8. அப்போ log 8 ப்ளஸ் log 5/4. சரிங்களா? எகைன் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா log a ப்ளஸ் log bனா log a இன்ட்டு b. சரிங்களா? இது log a ப்ளஸ் log b. log a ப்ளஸ் log bனா log a இன்ட்டு bன்னு எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு log aவுக்கு பதில் 8ன்னு இருக்குது, bக்கு பதில் 5/4 இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 4 8 கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 8 கேன்சல் பண்ணால் 2. இப்போ இங்கே 2 இருக்குது. இப்போ 2 5s are 10. அப்போ 1/2 log 10. சரிங்களா? ஓகே. எகைன் ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ b log aன்றிருந்தால் log a பவர் bன்னு எழுதிக்கலாமா? அப்போ இது வந்து b, இது log a. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா log 10 பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 10 பவரில் 1/2 இருந்தால் ரூட். அப்போ log √10. சரிங்களா?
ஸோ இப்போ பவரில் 1/2ன்றதை ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ரூட் 10. அப்போ லாக் 10 பவர் 1/2 இருக்குது. அப்போ அதுதான் லாக் ரூட் 10. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாக் ரூட் 10. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? ஸோ அகைன் இந்த சம் ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9ஆல் மல்டிப்ளேட் பண்ணியிருக்கோம். அந்த 9 வந்து இங்கே வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எண்ணுக்கு வேல்யூ கொடுக்குறோம். வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நான் ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். இதில் இருக்கிற ஃபஸ்ட் டைம், இந்த இதில் இருக்கிற ஃபஸ்ட் டைம், இதில் இருக்கிற ஃபஸ்ட் டைம் மட்டும் எழுதிட்டேன். அடுத்து சென்டரில் ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் போட்டுங்க. அடுத்து செகண்ட் டைம் ஃபுல்லாக நான் எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம ப்ரூஃபை என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 ஓகே. இப்போ இந்த ஓகே இந்த டைம் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த ஃபஸ்ட் டைம் அப்படியே எழுதிட்டோம். செகண்ட் டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மல்டிபிள் பண்ணிவிட்டு, சாரி இந்த 9ஆல் இந்த ஃபஸ்ட்டு டைமையும் இந்த செகண்ட் டைம் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த இடத்துல இந்த 9 எடுத்து இந்த ஃபஸ்ட் டைம் கூட மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்தது 9 எடுத்து இந்த செகண்ட் டைம் கூட மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 1/9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். 3ங்கிற டைம் வர மாதிரி. அப்போ 9 ஸ்கொயரை வந்து 3/4ன்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. அப்போ 3/5. அதுக்கப்புறம் இந்த டைம் அப்படியே வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு 1/3 வந்து காமனாக இங்கே வெளியே எடுத்திருக்கேன். இந்த செகண்ட் டைமில் இருந்து ஒரு 1/9 காமனாக வெளியே எடுத்திருக்கேன். இப்போ வெளியே எடுத்துகிட்டா நமக்கு இந்த சீரிஸ் கிடைக்குது. ஆக்சுவலாக இது எந்த மாதிரி சீரிஸ் இருக்குன்னா x + x³ 3 + x⁵/5 + எக்ஸெட்ரா. அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். log of 1 + x / 1 - xனா 2 × ஃபார்முலா. இப்போ இங்கே 2ங்கிற டைம் இல்லை. இப்போ இந்த 2 அந்த சைடு வந்துச்சுன்னா 1/2. அப்போ 1/2 × log of 1 + x / 1 - x. அதேமாதிரி இங்கே அதே ஃபார்முலா தான் 1/2 × log of 1 + x / 1 - x. அதை சிம்ப்ளை பண்ணுறோம். இப்போ சிம்ப்ளை பண்ணிவிட்டு 1/2 வந்து காமன் வேல்யூ எடுத்துக்கிறோம். காமன் வேல்யூ எடுத்துட்டோம்னா இங்கே 3 log 2 இருக்கும். இங்கே ப்ளஸ் log 5/4 இருக்கும். இப்போ log a + log bங்கிற ஃபார்முலா. இப்போ அடுத்த ஸ்டெப் இப்போ b log aன்றதுனால் log a/bன்னு எழுதிக்கலாம். அப்போ 2³ அப்போ 2³ வெயிட்டு 8 வேல்யூ. அப்போ log a + log bன்றதுனால் log a × bன்னு எழுதிக்கலாம். இப்போ இது சிம்பிள் பண்ணால் log 10ன்னு வருது. அகைன் இங்கே ப்ராப்பர்ட்டி இது b, இது log a. b log aன்றதுனால் log a/bன்னு எழுதிக்கலாம். இப்போ பவரில் 1/2 வந்துச்சுன்னா அது வந்து ரூட்டுன்னு அர்த்தம். இப்போ log ரூட் 10. சரிங்களா? சரி ஓகே. ஸோ இதோட 5th சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.